அவன் தன் கரத்தை எடுத்து அவள் பரிசீலித்த இடத்தை தன் இதழ்களில் பதித்த வண்ணம் அவளை குறும்புடன் பார்த்தான். அவன் செய்கையால் பெரிதும் நாணமடைந்த சத்யா தனக்கே உரிதான மோனலிசா புன்னகையுடன் தலை குனிந்தாள். அதன் பின் அவன் அவளிடம் குறும்பாக பேசவோ பார்க்கவோ இல்லை. எப்போதாவது அவள் அழகான ஆடை அணிகளின் தோன்றுகிற போதும் அவன் அலுவல்களின் அவனுக்கு அதி புத்திசாலித்தனமான ஆலோசனைகள் சொல்லும் போதும் அவன் கண்கள் காதலின் கனிவில் மின்னும். அந்த மின்னல் கூட தோன்றிய கணத்திலேயே மறைந்துவிடும். அவள் அழகை பற்றியோ செய்கைகள் பற்றியோ எந்த புகழ்ச்சியுமே அவனிடமிருந்து வெளிவரவில்லை. அவன் புறக்கணிப்பு அவளுள் ஒரு ஏக்கத்தை, தன்னால் தான் இப்படி மாறிவிட்டான் என்ற குற்ற உணர்வையும் ஏற்படுத்தின. அதே நேரத்தில் அவன் புறக்கணிப்பே தான் இனி தவறு செய்ய நேராது என்ற ஆறுதலையும் அவளுக்கு தந்தது. ஆயின் சில நேரங்களில் அவனை பார்க்கும் அவள் பார்வையின் ஏக்கமும் பரிவும் இருக்கத்தான் செய்தன. சஞ்சயோ அவளை நேரில் எதிராக பார்த்து விட்டாலும் அவள் அறியா வண்ணம் அவளை கவனித்து கொண்டுதான் இருந்தான். நாள்தோறும் அவள் தோட்டத்தில் மலர் பறிக்கும் போது தன் அரை ஜன்னலின் வழியே அவள் பேரலிலை அவன் ரசிக்க தவறவே இல்லை. சில நாட்களில் அவள் மலர் பறிக்கச் செல்லாத போதும் அவன் தவிப்பதும் உண்டு. அவள் தன் அழகான ஆங்கில உச்சரிப்பில் செய்திகளை படிக்க அவன் கேட்டுக்கொண்டிருந்தான். அறையின் கதவு தட்டப்பட்டவுடன் சத்யா கதவை திறந்தாள். வாலிபன் ஒருவன் புயலை போல் உள்ளே நுழைந்தான். சஞ்சயின் கால்களை பற்றி கதறினான். சத்யா செய்வதறியாது சிலையை போல் நின்றாள். சார், நீங்கள் தெய்வம் சார். இந்த பாவியை கூட மன்னித்து விடுதலை செய்ய சொன்னீர்களே. எழுந்திரு கேசவன், எழுந்திரு. உன்னை விடுதலை செய்வதே உனக்கு தரும் தண்டனையாக நினைத்தேன். எழுந்திரு. செய்த தவறுக்காக வருந்தினால் தவறுகள் மன்னிக்கப்படும். சார், உங்க பெருந்தன்மை தெரியாம என் சிநேகிதன் பேச்சு கேட்டு அப்படியெல்லாம் கிறுக்கினேன். அவன் தான் சார் உங்களை பற்றி அப்படியெல்லாம் சொன்னான். சோடா பாட்டில் அடிக்க கற்றுக் கொடுத்தவனும் அவன் தான் சார். அவன் பேசும்போதா நான் மயங்கி விட்டேன் சார். என்னை மன்னியுங்கள் சார். யார் சொன்னால் என்ன, நாம் சிந்திக்க வேண்டாமா? இதோ நிற்கிறாளே, இவளுக்கு எனக்கும் அப்படிப்பட்ட தேவைகள் ஏற்பட்டால் நாங்கள் 4 பேருக்கு தெரியாமல் தவறு செய்ய மாட்டோம். பீச்சையும் சினிமா கொட்டகையும் தேடிக்கொண்டு அலைய மாட்டோம். போதுமா? அம்மா, நீங்களும் என்னை மன்னிச்சிடுங்கம்மா என்றபடி அந்த கேசவன் என்கிற மனிதன் சத்யாவின் கால்களின் நெடுஞ்சான் கிடையாக விழுந்தபோது அவள் தடுமாறி போனாள். அவள் சங்கடத்தை புரிந்து கொண்ட சஞ்சய், சரிப்பா கேசவன், எழுந்திரு. இனி ஒழுங்காக இரு. சார், நாளிலிருந்து வேலைக்கு எப்பொழுதும் போல நீ வேலைக்கு போகலாம். சார், ஜிஎம் ஏதாவது சொன்னால் நான் அவரிடம் சொல்லிவிடுகிறேன். நன்றி சார். உங்க பிள்ளை குட்டிங்க நல்லா இருக்கணும் சார். எங்க குடும்பத்தை காப்பாத்துனீங்க. அவன் நன்றி கூறிவிட்டு வந்ததைப் போலவே வெளியேறினான். சத்யா மேற்கண்ட காட்சியினால் பாதிக்கப்பட்டவள் போல் சிலையாகி நின்றாள். என்ன சத்யா அப்படி பார்க்கிறாய்? காலையில் என் செய்கைக்காக குறை கூறினாயே, அவனை தண்டித்ததே ஆக வேண்டும் என்றாயே, இப்பொழுது என்ன சொல்கிறாய்? சஞ்சய் தான் என்கிறேன். தேங்க்யூ சத்யா. ஒரு கணம் இரு ஜோடி விழிகள் இணைந்தன. ஆரவாரம் நிறைந்த புது டெல்லி. வாகனங்கள் சதா ஓடிக்கொண்டிருக்கும் நெருக்கடி மிக்க சாலையின் இருபக்கமும் வானுயர்ந்த கட்டிடங்கள். அதில் ஓர் அடுக்கு மாளிகையில் 4வது அடுக்கில் விஜய் அட்வர்டைசிங் கம்பெனி பலகை தாங்கி விளம்பர நிறுவனம் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. கேமரா அறையில் மெழுகு பொம்மை போன்ற இளம் பெண்ணொருத்தி தன் இளமையை சிறு துண்டு ஒன்றினால் மறைத்த வண்ணம் கேமராவுக்கு தன் அழகை காட்டிக் கொண்டிருந்தாள். கேமரா மின் விளக்குகளில் ஒளி வெள்ளத்தில் அந்த அழகிய பருவ பெண்ணின் உடல் அழகை பல கோணங்களில் பருகி கொண்டிருந்தது. போட்டோகிராஃபர் அவளை பல கோணங்களில் நிற்க வைத்து கொண்டு இருந்தார். அந்த அறையை அடுத்து இருந்த நீண்ட ஹாலில் ஒரு ஸ்டெனோ டைபிஸ்ட் வேகமாக டைப் அடித்து கொண்டிருந்தாள். அவள் பொன்னிற கூந்தல் தோள்பட்டை அளவுக்கு பாப் செய்யப்பட்டிருந்தது. அவள் ஓர் பளிங்கு சிலையை போல் இருந்தாள். வங்காளிகளுக்கே உரித்தான பூரிப்பான செழுமை.
அவள் மேனி எங்கும் பரவி இருந்தது. லுங்கியும் லூசான சட்டையும் அவள் அழகை கூட்டியே காட்டின. நகையே அணியாமல் இருப்பது கூட அழகுதான் என்பதை அவளை பார்த்து விட்டு கூறலாம். அவளை அடுத்து ஒரு ஓவியர் உட்கார்ந்து ஏதோ பெயிண்ட் அடித்து வரைந்து கொண்டிருந்தார். அவரை சுற்றி கசங்கிய காகிதங்களாக நீந்திருந்தன. இரு குமஸ்தாக்கள் அவசரமாக எழுதி கொண்டிருந்தனர். மொத்தத்தில் அந்த விளம்பர நிறுவனம் பிற்பகல் 3 மணிக்கு சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் அறைஹாலை அடுத்திருந்தது. அதில் சுழல் நாற்காலியில் அமர்ந்து ஃபைல்களை ஊன்றி படித்துக் கொண்டிருந்தான் விஜய். ஆம், விஜய்தான். அவன் நிமிர்ந்து பார்த்தான். தள்ளுக்கதவை மெல்ல தட்டிவிட்டு அந்த பளிங்கு சிலை ஒரு பேப்பரை மார்போடு அணைத்தபடி உள்ளே நுழைந்தது. ஹலோ பாஸ், இந்த விளம்பரத்தை பாருங்கள். புதிதாக டிசைன் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கம்பெனியின் பெயர் எதுவும் தரப்படவில்லை. உங்களிடம் காட்டதான் எங்கள் ஹாஸ்டலில் இருந்து கொண்டு வந்தேன். ஆங்கிலத்தில் சரளமாகவும் இனிமையாகவும் பேசினாள் அந்த ஸ்டெனோ டைபிஸ்ட். சமயத்தில் அவள்தான் அவனுக்கு செக்ரட்டரியும் கூட. எஸ் ரேஷ்மா, நான் பார்க்குறேன் என்ற விஜய் ஆங்கிலத்தில் அவளுக்கு பதில் சொல்லிவிட்டு அந்த பேப்பரை பெற்று மேசையில் வைத்தான். ட்ரிங்க்ஸ் ஏதாவது வேணுமா பாஸ்? நோ தேங்க்ஸ், சில முக்கியமான ஃபைல்களை பார்க்குறேன். யாரையும் உள்ளே விடாதே. எஸ் பாஸ். பின் அலகுகள் அசைய அந்த பளிங்கு சிலை சென்று விட்டது. தள்ளு கதவுகள் அவள் ஸ்பரிசத்தில் முன்னும் பின்னும் அசைந்து கொண்டிருந்தன. விஜய் சிறிது நேரம் ஃபைல்களை கவனித்தான். விஜய் திருமணம் ஆனபோது இருந்ததை விட சற்று பூசினார் போன்று இருந்தான். ஆனால் கன்னத்தில் வலிந்து இறங்கும் கெல்லியும் மீசையுமாக பார்க்க முன்னரை விட ஸ்டைலாக இருந்தான். சஞ்சயை போன்ற தோற்றத்தை அவன் பெற்றிருந்த போதும் பல வேற்றுமைகள் அவனிடம் காணப்பட்டன. அமைதியான கண்கள், சற்றே வளைந்த நாசி, அழுத்தமான கரிய உதடுகள். ஆனால் சஞ்சயை போன்ற அதே பொன்னிறம், சுருண்ட மயிர்கற்றைகள், உடனே உணர்ச்சி வசப்படாத தன்மை. விஜய் சாவதானமாக சோம்பல் முறித்தபடி அந்த பேப்பரை எடுத்து பார்க்கலானான். ரேஷ்மா போடிட்டு இருந்த அந்த விளம்பரத்தை அஸ்வாரஸ்யமாக பார்க்கலானான். அதில் ஒரு அன்னை பாசத்துடன் தன் குழந்தையை அணைக்க கரங்களை நீட்டுகிறாள். சிறு குழந்தை ஒன்று அவள் அணைப்புக்காக ஓடி வருகிறது. இக்காட்சி நிழல் படமாக போட்டு அதன் மீது விளம்பரத்தை அச்சிட்டு இருந்தனர். அதை பார்த்த விஜய் மின்னல் தாக்குதலுக்கு உள்ளானவன் போல் அதிர்ச்சி அடைந்தான். அவனிடம் இருந்த சோம்பலும் அஸ்வாரஸ்யமும் போன இடம் தெரியவில்லை. அவனுக்கு வியர்த்து கொட்டியது. கட்சிப்பால் முகத்தை அழுந்த துடைத்தான். அப்பொழுதும் வேர்வை நிற்கவில்லை. இதயம் படபடவென அடித்து கொண்டது. மேசையில் போட்டபடியே இருக்க அந்த பேப்பரை எடுத்து தன் லெதர் பாக்ஸில் வைத்து வெளியே வந்தான். ரேஷ்மா டைப் அடிப்பதை விட்டு அவன் அருகில் வந்தாள். ரேஷ்மா, எனக்கு தலைவலிக்கிறது. எல்லாவற்றையும் கவனித்துக்கொள். ஏதாவது விசேஷம் இருந்தால் மாலையில் வந்து சொல் என்றவன் ஷூக்கள் சப்திக்க லிப்டை நோக்கி போனான். பரபரப்புடன் ஸ்கூட்டரில் ஏறிக்கொண்டவன் என்றும் இல்லாத விரைவில் அதை ஓட்டினான். பல சாலைகளையும் பல தெருக்களையும் கடந்த பின் ஒரு சாதாரண 3 அடுக்கு கட்டிடத்தை அடைந்தவுடன் ஸ்கூட்டரை நிறுத்தினான். தாவி தாவி படிகளில் ஏறினான். தன் பிளாட்டை திறந்தவன் ஷூக்களை கூட கலற்ற தோன்றாமல், கதவை கூட தாளிடாமல் அப்படியே கட்டிலில் படுத்து கொண்டான். அவன் நெஞ்சு விம்பிக் கொண்டு இருந்தது. கண்கள் கலங்கி சிவந்திருந்தன. தனக்கு தானே மெல்ல முணங்கி கொண்டான். அவன், அம்மா, எல்லாம் என்னாலதான் அம்மா. ஐயோ, கொஞ்ச நேரம் நான் லேட்டா வந்தா கூட சாப்பிடாம காத்திருப்பீர்கள். அம்மா, அம்மா, உங்களுக்கு உடம்பு நலம் இல்லையா? இப்பொழுது எப்படி அம்மா என்னை பிரிந்து இருப்பீர்கள்? பாவி அம்மாண்ணா, உங்க கடைசி காலத்தில் நானே எமனாகி விட்டேன். அம்மா, உங்கள் ஆவலான விளம்பரத்தை கண்டவுடன் இப்படியே உங்களிடம் பறந்து வர இந்த நெஞ்சு துடிக்குதம்மா. அம்மா, நான் வந்து விடுவேன் அம்மா. எங்கே எப்பா போனாய், ஏன் போனாய் என்று நீங்கள் கேட்டால் நான் எந்த பதிலை அம்மா சொல்ல முடியும்? கள்ளம் கபடமற்ற அந்த சத்யா முகத்தில் எப்படி நான் விழிப்பேன்? தாலி கட்டி ஓடிவிட்ட பழிகாரன் என்றளவா என்னை பழிப்பாள்? என் அருமை தம்பி சஞ்சய், அவன் கேட்டால் நான் என்ன பதில் அம்மா சொல்லட்டும்?
அன்னையிடம் ஒரு மகன் சொல்லக்கூடிய விஷயமா அது? ஐயோ, இந்த கணமே என் நெஞ்சு வெடித்து நான் இறந்து விட்டால் எந்த பிரச்சனையும் இருக்காதே. அம்மா, உங்களுக்கு தெரியுமா, பிஏ முதலாம் ஆண்டு படிக்கும் வரை நான் கலகலப்பாகத்தானே இருந்தேன். சஞ்சயுடன் சரிக்கு சரியாக சண்டை போடுவேன். தப்பி தவறி அவனுக்கு அடி பலமாகப்பட்டு விட்டால் அவனை முந்திக்கொண்டு அவனுக்கு எப்படி வலிக்கும் என்று நான் அல்லவா அழுவேன். நீங்கள் சமாதானம் சொல்வீர்கள். தினமும் தலைக்கு எண்ணெய் தடவக்கூடாது என்று எப்படி ஒளிந்து ஓடுவான் சஞ்சய். நான் அல்லவா அவனை பிடித்து வந்து உங்களிடம் சேர்ப்பேன். நம் நிலத்திற்கு செல்லும் போது அவனுக்கு மரத்தில் ஏறி மாம்பழங்களை பறித்து கொடுப்பேனே. எல்லாம் கனவாய் பழங்கதையாய் அல்லவா ஆகிவிட்டது. அந்த பிஏ முதலாம் ஆண்டில் நான் என்னை பற்றி அறிந்து கொண்ட உண்மை எத்தனை பயங்கரமாக இருந்தது தெரியுமாம்மா? எப்படி கதி கலங்கி விட்டேன். எல்லோரிலும் நான் வேறுபட்டவன் என்ற உணர்வு என்னிடம் தோன்ற ஆரம்பித்தது. நான் மெல்ல மெல்ல எல்லோரிடமிருந்து தூர விலகினேனேன். நீங்களும் சஞ்சயும் மருந்த ஆரம்பித்தீர்கள். அம்மா, நீங்களும் பையன் வாலிபனாகி விட்டால் அது இயற்கை என்றளவா சமாதானம் செய்து கொண்டீர்கள். சஞ்சய் என் மௌனம் பற்றி விளக்கம் கேட்கும் போதெல்லாம் நீங்கள் அல்லவா எனக்காக பதில் சொல்வீர்கள்.